காஞ்சி நம்பர் 89. இது வந்து சொல்லுதல் அப்படின்றது, டு சே அப்படிங்கிறத குறிக்கிற காஞ்சி. இது ரொம்ப ஈஸி தான். இது கொஞ்சம் இப்படி போட்டு ஒரு சின்ன கோடு, பெரிய கோடு, அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற அந்த லெவல் மாதிரி 2 சின்ன கோடு, அது கீழே ஒரு பாக்ஸ். இதான் இது வந்து டு சே அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது. இது எப்படின்னா போட்டு காட்டுறேன். ஒரு சின்ன கோடு, ஒரு பெரிய கோடு, 2 சின்ன கோடு, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ். 1 2 3 4 5 6 7 ஸ்டெப் காஞ்சி. இதை கொஞ்சம் பெருசாகவே போடணும். ஹிரகானா அளவுக்கு போடணும். நம்ம ஒரு ஹிரகானா எப்படி எழுதுவோமோ அந்த அளவுக்கு இதை போடணும். இப்போ இதோடைய வன்யோமி கென், குன்யோமி கொன். கென் கொன்கிறது ஒன்யோமி. குன்யோமி வந்து வெறுமன ஈ தான். இதோட அர்த்தம் சே, சொல்லுது. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வேர்டு இதை போட்டு பக்கத்தில் ஒரு ஊ, ஹிரகானா ஊ போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை இவு அப்படின்னு சொல்லணும். இவு அப்படின்னா டு சே, சொல்கிறது. இந்த காஞ்சி அப்படி போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு காஞ்சி போடணும். அது வந்து இது மாதிரியே இருக்கும். இது திருப்பி நம்ம படிக்கும்போது பார்ப்போம். இதே மாதிரியே போட்டு பக்கத்தில் இப்படி போடணும். இப்படி போட்டால் இது லாங்குவேஜ்னு அர்த்தம். இதை போட்டு இதை போடுறோம். ரெண்டுமே வந்து காஞ்சி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒன்னியோமியை சூஸ் பண்ணணும். கென் கோ, கென்கோ அப்படின்னா மொழின்னு அர்த்தம், லாங்குவேஜ். கென்கோ அப்படின்னா லாங்குவேஜ். 3வது இந்த காஞ்சி நமக்கு கிடையாது, பட்டு நான் போடுறேன். இது போட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம இப்போ படிச்சுட்ருக்க இந்த காஞ்சி டு சேவை போட்டோம் அப்படின்னா இதை வந்து தென்கோ அப்படின்னு போடணும். தென்கொன் அப்படின்னு சொன்னால் மெசேஜ்னு அர்த்தம். செய்தி, மெசேஜ். அவ்வளோதான். இதில் வந்து ஈயையும் யூஸ் பண்ணியாச்சு, கென் குன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இது இது வெறுமனை தனியாக வரும்போதோ இல்லை ஹிரகானாவோட வரும்போதோ புண்ணியம் யூஸ் பண்ணுவோம். இவு டு சே, இது தென் கோ, இது லாங்குவேஜ். இது வந்துட்டாலே இது ஒரு லாங்குவேஜுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது தென் கொன். இந்த காஞ்சி வந்து N4ல் தான் வரும். தென் கொன் அப்படின்னு சொன்னால் மெசேஜ்னு அர்த்தம். அடுத்ததாக 90th காஞ்சி. இப்போ வந்து நம்ம தபேருக்கு எழுதணும் இல்லையா, அது ரொம்ப சின்னதாக அப்படி போட்டு அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கோடு, இதை ஒட்டாமல் இப்படி போட்டு அப்படி போடணும். இது வந்து குடிக்கிறதுன்னு அர்த்தம். அது சாப்பிட்றது, இது குடிக்கிறது, ட்ரிங்க். இது எப்படி போடணும் அப்படின்னா இப்படி தபேருக்கு போட்ட அதே காஞ்சியை சின்னதாக போடணும். அது பக்கத்தில் இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு வளைவாக ஒன்று போட்டு அது பாதியில் இதை போடணும். இது ரெண்டும் வந்து பெருசாக தெரியக்கூடாது. இப்போ இந்த தபேருக்கு இதை போட்டிருக்கிறது பெருசாக இருக்கும், இது தனி காஞ்சி. ஆனால் இதை வந்து நம்ம ஒரு சின்ன ரேடிக்கலாக யூஸ் பண்ணுறோம். பக்கத்தில் இது ரேடிக்கல்னு சொல்லுவாங்க, சின்னதாக யூஸ் பண்ணுறோம். அது பக்கத்தில் இன்னையும் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டுமே சேர்த்து இந்த சைஸ்க்கு வரணும். இப்படி போடணும். இப்படின்னா ட்ரிங்க் அப்படின்னு அர்த்தம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ஸ்டெப் காஞ்சி. இதோட ஒன்யோமி இன், குன்யோமி நோ. இதுக்கு அர்த்தம் ட்ரிங்க், குடித்த. இதை வந்து போட்டு இதோட ஒரு ஊ சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நோமு அப்படின்னு அர்த்தம். நோமு அப்படின்னு சொன்னால் டு ட்ரிங்க், குடிக்கிறது. 2வது வேர்டு இதை போட்டு இது கூட ஒரு ஹிரகானா மீயை போட்டு
இந்த காஞ்சி திரும்பி பின்னாடி வரும் மூணுன்னு அர்த்தம், பொருள்னு அர்த்தம். இதை எழுதணும் அப்படின்னா இதுக்கு வந்து நோ அப்படிங்கிற புண்ணியோமி இருக்குது. இந்த மீயை எடுத்துட்டோம். இது வந்து மோனோ, மோ நோ, நோமி மோனோ, நோமி மோனோ. குடிப்பதற்காக இருக்கிற அனைத்து ஐட்டமே அதில் எடுத்துடலாம். பீவரேஜஸ், டீ காஃபி மட்டும் இல்லாமல் பீரு எல்லாமே, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் எல்லாமே சேர்த்து சொல்கிறது தான் நோமி மோனோ. அடுத்தது மூணாவது இந்த குடிக்கிறத போட்டு சாப்பிட்ற அந்த தபேர் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு அது கூட இது வந்து கடைன்னு அர்த்தம், தென் இது ஒரு ஷாப் அப்படிங்கிறத குறிக்கிற காஞ்சி. குடிக்கிறது சாப்பிட்றது கடை, அப்போ என்னது ரெஸ்டாரண்ட். இப்போ இந்த இன்னை யூஸ் பண்ணுவோம் இங்கே. இன் இதுக்கு ஷோக்கு அப்படிங்கிற வன்னியம் இருக்குது. இன் ஷோக்கு. இது வந்து தென்னுனா கடை. இன் ஷோக்கு தென். இன் ஷோக்கு தென், இன் ஷோக்கு தென் அப்படின்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்னு அர்த்தம், ரெஸ்டாரண்ட். ஸோ ட்ரிங்கிங் ஈட்டிங் ஷாப் ரெஸ்டாரண்ட், இன் ஷோக்கு தென்.